வணக்கம் நண்பர்களே. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய கேம்பஸ் வியூ பற்றி இப்போ நம்ம ஒரு சின்ன டூர் மாதிரி பார்க்கலாம். இந்த காணொளியில் பல்வேறு காரணங்களுக்காக ஃபர்தராக படிக்கிறதுக்காகவோ அல்லது வேறு காலேஜில் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் படிச்சுட்டு பல்வேறு காரணங்களுக்காக கன்சல்டேட்டட் மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், தொலைஞ்சு போன மார்க் ஷீட்டுக்கு மறுபடியும் அப்ளை பண்ணுறது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக வரக்கூடிய மாணவர்களுக்கு எளிதில் வழிகாட்டும் வண்ணம் இந்த காணொளி அமையும். பர்டிகுலராக தட்கலில் அப்ளை பண்ணி ஒரே நாளில் இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த காணொளியில் பார்ப்போம். திருச்சியிலேருந்து தஞ்சாவூர்லேருந்தும் புதுக்கோட்டை போகிற பாதையில் அந்த ஹைவேலே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம யூனிவர்சிட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் யூனிவர்சிட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ் வியூ. யூனிவர்சிட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக கிழக்கு நோக்கி நம்ம இப்போது பயணிச்சிட்ருக்கோம். இங்கே ஸ்ட்ரைட்டாக போனதும் பாரதிதாசன் அவர்களினுடைய முழு திருவுருவ சிலை ரொம்ப அழகாக நல்லா பசுமை நிறைந்த பரப்பில் அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாரதிதாசன் அவர்களினுடைய முழு திருவுருவ சிலை அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பூங்கா போன்ற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சிலை அமைக்கப்பட்டு இருக்கும் இடத்தின் தென்புறம், அதாவது தென் மேற்கு திசையில் ஸ்டேட் பேங்க் லொக்கேட் ஆகிருக்கு யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு உள்ளேயே. ஸோ நம்ம ஃபர்தராக எந்த பேமெண்ட் பண்ணனாலும், டிடி எடுக்கிறது எதுனாலும் இந்த கேம்பஸ்குள்ளேயே பண்ணிக்கலாம். ஏடிஎம்மும் இங்கேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட யூட்டிலைசேஷன் பர்பஸ்க்காக பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பிரான்ச்னே இந்த எஸ்பிஐ பிரான்ச் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. கேம்பஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பாரதிதாசன் சிலை இருக்குது இல்லைங்களா, அதற்கும் தென்புறம் தான் இருக்குது. அதாவது ஸ்டேட் பேங்கை தாண்டி நீங்கள் கிழக்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் கட்டே இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிற பாதை தான். பாரதிதாசன் சிலை இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வடக்கு பகுதி நோக்கி சென்றோம் என்றால், அதாவது லெஃப்ட் சைடு கட் பண்ணோம்னா சர் சி.வி. ராமன் ரோடு செல்லும். இங்கே பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்கிறத அறிவிப்பு பலகையிலேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாம் இப்போ அடுத்ததாக சர் சி.வி. ராமன் சாலை வழியாக தான் பயணிக்க போகிறோம். பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே வீடியோவை பாருங்கள். இந்த காணொளி எடுக்கப்பட்டது எப்போனா 2024 மே மந்த்து. ஸோ சம்மர் சீசனுங்கிறதுனாலையும் 2024 வெப்பாலையினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்த போதிலும் கூட பல்கலைக்கழக வளாகமானது மிகவும் பசுமை நிறைந்த சூழலாக தான் இருக்குது. ஸோ மற்ற மாதங்களில் இன்னும் பசுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். இப்போ நாம் எந்த பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த பாரதிதாசன் அவர்களினுடைய திருவுருவ சிலையிலேருந்து நம்ம வடக்கு பகுதி, அதாவது சர் சி.வி. ராமன் சாலைக்குள்ளே போகாமல் ஸ்ட்ரைட்டாக கிழக்க வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் அட்மின் பிளாக் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இது. இதில் பாரதியார் சாலைக்குள்ளே போனோம்னா என்சிசி ட்ரைனிங் ஏரியா, அடுத்து ஹெலிபேடு, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், ஸ்கூல் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ், ஸ்கூல் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் லொக்கேட் ஆகியிருக்கும். அப்படியே ரைட் சைடு திரும்பினோன்னா திருவள்ளுவர் சாலை, இங்கே தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், மெயின் அட்மின் பிளாக் இருக்குது. லைப்ரரிக்கும் இப்படியே போகலாம். இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், அதாவது மெயின் அட்மின் பிளாக்கோட என்ட்ரன்ஸ் வியூவில் உள்ளே நுழைகிறோம்.
இதுதாங்க மெயின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸோட மெயின் என்ட்ரன்ஸ் பிளேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர்ஸ், அதாவது கிரீவன்ஸ் ரூம்னு இருக்கும். டிகிரி சர்டிஃபிகேட் வேண்டி தட்கல் அப்ளை பண்ண விரும்புகிறவங்க நீங்கள் உள்ளே வந்ததுமே இந்த ரூமில் போயிட்டு உங்களுடைய அந்த இயர் ஆஃப் பாசிங் டீட்டெயிலாம் சம்மந்தப்பட்ட அலுவலர்கிட்ட தெரிவித்து எவ்வளவுக்கு நீங்கள் டிடி எடுக்கணும் அப்படிங்கிறத நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் யூனிவர்சிட்டியோட ஆன்லைனில் காட்டுற ஃபீஸுக்கும் நம்ம நேரில் விசாரிக்கும் போது அவங்க சொல்கிற ஃபீஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு 5 or 6 இயர்ஸாக வந்து கான்வெகேஷன் நடக்காததுனால சம் ரிலாக்ஸேஷன் தராங்க அவங்க டிடி அமௌண்ட்டில். ஸோ நீங்கள் நேரில் வந்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கேம்பஸ் உள்ளே இருக்கிற SBI பிரான்ச்சில் நீங்கள் டிடி எடுக்கிறது தான் நல்லது. ஆன்லைன் அமௌண்ட்டை பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு தான் அது லாஸ். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தட்கல் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுறாங்க. அதிகபட்சம் 12:30 மணி வரைக்கும் கூட வாங்குகிறாங்க. அன்றைய தினமே மாலை 5 மணிக்கெலாம் உங்கள் கையில் டிகிரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுறாங்க. ஸோ ஒரே நாளில் நீங்கள் வந்து இங்கே டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் தட்கலில் அப்ளை பண்ணி. இப்போ நீங்கள் பார்க்குறது 2 வீலர்லேயோ 4 வீலர்லையோ நீங்கள் வந்திருந்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா தான் இது. வித் பர்மிஷனோட பார்க்கிங் பண்ணிட்டு உங்களுடைய ஒர்க்கு முடிஞ்சது நீங்கள் இந்த வழியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் விட்டு வெளில வர வேண்டிதான். இப்போ நீங்கள் பார்க்குறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோரில் என்னென்ன செக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இவங்க அறிவிப்பு பலகையில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு உள்ளே வந்தீங்களோ இங்கே இருக்கிற அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்தந்த ஃப்ளோரில் இருக்கிற பர்டிகுலர் செக்ஷனுக்கு போய்க்கலாம். இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவர்களினுடைய முழு திருவுருவச் சிலைக்கு நேராக கிழக்கே, அதாவது முழு திருவுருவச் சிலையினுடைய பின்புறம் நேரடியாக கிழக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கை பார்க்கக்கூடிய வியூ. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு பகுதியில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குனே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேன்டீன், கேம்பஸுக்குள்ளேயே இருக்கிற கேன்டீன். நீங்கள் உங்களுடைய லன்ச் தேவையை இங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தனியாக வெளில போகணுங்கிற அவசியம் இல்லை. டீ ஸ்நாக்ஸ் உட்பட அனைத்தும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்க்கும் தென்புறத்தில் உள்ள லைப்ரரிக்கு செல்லக்கூடிய பாதை. நாம் இப்போ லைப்ரரிக்குள்ளே போக போகிறோம். இதுதான் லைப்ரரி. தட்கல் அப்ளை பண்ணும்போது அட்டாச் பண்ண வேண்டிய காப்பீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸு, கன்சல்டன்ட் மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸு, டிசி ஜெராக்ஸ், இது 3 கம்பல்சரி. இது இல்லாமல் நீங்கள் தட்கல் அப்ளை பண்ணி உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. நீங்கள் ஒரு வேளை பிஜி டிகிரிக்கு சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய யூஜி கான்வெகேஷன் ஜெராக்ஸ் அவசியம். ஒருவேளை எம்ஃபில் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணணும். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை நீங்கள் யூஜி டிகிரிக்கு கான்வெகேஷன் வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டிசி ஜெராக்ஸ், ப்ரொவிஷனல் ஜெராக்ஸ், கன்சல்டன்ட் மார்க் ஷீட் ஜெராக்ஸ், அது இல்லாமல் ஒரு ஃபோட்டோ ப்ளஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஒரிஜினல் எனி ஒன் ஐடி, அது ஆதாராக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸோ, பேன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ அல்லது காலேஜில் கொடுத்த ஐடி கார்டோ கூட இருக்கலாம். ஆனால் கம்பல்சரி ஏதாவது ஒரு ஐடி கார்டு முக்கியம்.